இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் நவகிரகங்களை பற்றின ஒரு புது ஆய்வு ஒன்று எடுத்துக்கலாங்க. நவகிரகங்கள்னால் என்னங்கிறதுக்கு இங்கே இந்த உலகமே எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நவகிரக ஸ்தலங்களில் பரிகார ஸ்தலமாக தாங்க மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பரிகாரம்னா என்னங்கிறதுக்கான விளக்கமும் சரி, நவகிரகங்களுடைய தன்மையும் சரி, இந்த நவகிரகங்களாகிய 9 கிரகங்கள், அதாவது இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற 9 கிரகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நவகிரகங்கிறது உங்களுடைய உடம்பு, அதாவது பிண்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் இருக்குங்க. இந்த நவகிரகங்களும் நவமணி பாவசானம்னு சொல்லலாம், நவமணி பொக்கிஷம்னு சொல்லலாம், அதுவே உங்களுக்குள்ள இருக்க நவ மூலிகைன்னு கூட சொல்லலாங்க. இது என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற மாபெரும் சக்தி. இந்த சக்தியை உரு கொடுக்கணுன்னா கூட சரி, இல்லை உயிரோட்டமான ஆக்கினதுனாலும் சரிங்க, யாரால் முடியும்? உங்களால் முடியாது. இதுவரை அதை நீங்கள் உணர்ந்ததும் இல்லைங்க. உணர்ந்தவர்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க தாங்க இந்த உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரபஞ்சத்தின் உச்சத்திலிருந்து அடி பாதாளம் வரைக்கும் நவகிரகங்களுடைய பேரை சுட்டி ஒவ்வொரு ஸ்தலங்களும் தனக்குள் ஏற்படுற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. துன்பத்துக்கு மட்டும்தான் நவகிரக ஸ்தலம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்பம்னு ஒன்று கொடுத்தவங்க தான் இந்த நவகிரகங்களில் ஒருத்தராக எல்லா குருநாதர்களும் இருக்காங்க. அப்படி அவங்களுடைய பெயர்களும் அதற்காக தாங்க சூட்டப்பட்டது. நீங்கள் புதன் குரு ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை குரு செவ்வாய் ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை குரு சனீஸ்வரனாக கூட இருக்கலாங்க. அவர்களுக்கும் குருவாக இருந்த ஒருத்தவங்க இதுவரை யாருமே தேடி கண்டுபிடிக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு நீங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, நவகிரக ஸ்தலங்களுக்கு போனாலும் சரிங்க, அங்கே நீங்கள் சொல்கிற இந்த நவகிரகங்களுக்கும் குருவாக ஒருத்தங்க இருப்பாங்க. யாருக்கும் இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ தெரியலைங்க. உங்களுடைய விஷயங்களில் இதை யாரும் இதுவரை கணிச்சதே இல்லைங்க. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களோ செவ்வாய் குரு ஸ்தலத்துக்கு போகிறோன்னுவாங்க. குருவுடைய பெயர் என்னன்னு கேட்டால் அதற்கு செவ்வாய்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க, அவருடைய குரு இன்றைக்கும் வைத்தீஸ்வரர்னு ஒரு பேரில் இருக்காங்க. குரு சனீஸ்வரன் கோவிலுக்குன்னு போவாங்க. குருவுடைய பேர் என்னன்னு கேட்டால் அவருடைய குருக்கு பேர் இன்று வரை யாருக்கும் தெரியலிங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்தலங்கள்லேயும் ஒவ்வொரு தன்மையில் தன்னை மறைத்து கொண்டு தன் சீடனையே உணர்த்திய காலங்களில் கூட இந்த நவகிரகங்களை உரு கொடுத்தவங்களே குருதானா, அவர்களுடைய பெயர்கள் அந்த கோவில்களிலேயே இன்றைக்கும் பெயரிடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நவகிரகங்களாக மாறணும், இல்லை நானும் நவபாஷான ஒரு நாயகனாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்குள் இருக்கும் அபிவிருத்தியை ஒருவர் ஊன்று கொடுக்க உங்களுள் இருந்தே அவர் உயிரோட்டமாக காத்து கொண்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு விஷயத்தை யாரெல்லாம் முழுமைப்படுத்தி எங்களுள் இப்பேற்பட்ட விஷயம் இருக்கிறது, நாங்கள் அதை உணர வேண்டும்னு எங்களிடம் வாங்க, உங்களுள் அதை கொடுப்பவரே எங்களின் குருவாக இருப்பாருங்க. உங்களில் நான், உங்களுக்குள் நான் மீண்டும் பிறக்கவுள்ளேன். உங்களை எப்படி உருகொடுக்கின்றேனோ அதில் உங்கள் பெயரே சூட்டப்படட்டும். எல்லோருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.